தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வ நாமத்தினாலே எல்லா தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் நமக்கு எல்லா நன்மை கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வாதமாய் அற்புதமாய் நடத்தி வந்ததான அவருடைய அள முடியாத கிருபைகளுக்காக எல்லா பெருமையும் புகழ்ச்சியும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். ஆமென். கர்த்தர் மேன்மையானவர். கர்த்தர் இரக்கம் உள்ளவர். தெய்வ பிரசன்னத்தினாலே, தேவனுடைய வல்லமினாலே நம்ம இது வல்லமை நடத்தி வந்தபடி பெரிய தெய்வக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு அற்புதமான தேவன். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, இந்த வாரத்தை எப்படி கடத்தி வந்தோம், நம்மோடு கூட என்னெல்லாம் கர்த்தர் செய்தார், அதை நினைத்து பார்க்கும் பொழுது உள்ளமெல்லாம் உடைகிறது. ஆமென். எவ்வளவு நன்மையான காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில உண்மை இல்லாதவராக இருந்திருப்பாரானால் நம்ம என்னைக்கோ ஸ்தோத்திரம் மரித்து போய் இறந்து போய் இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மீது வைத்த இரக்கத்தினாலே இந்த நாள் வரையிலேயும் எல்லா ஆபத்து விபத்துக்கெல்லாம் விலக்கி ஜீவனோடு வைத்து நம்மை பரிசுத்தமாய் கர்த்தர் காத்து வருகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஆகவே நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு செய்து வருகிற இந்த அற்புதமான காரியங்களுக்காக நான் தேவனை மையப்படுத்துகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே இந்த காலங்களிலே நாம் கர்த்தருக்காய் வாழுகிற பொழுது எவ்வளவோ குழப்படிகளை, எவ்வளவோ பிரச்சனைகளை பிசாசு வாழ்க்கையில கொண்டு வந்து பல விதத்தில் நம்மை தடுமாற பண்ணுகிறான். பல குழப்பங்களை கொண்டு வருகிறான். நாம் நினைப்போம், அல்லேலூயா, இந்த பிரச்சனை எப்படியாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுய முயற்சியில் சுய எண்ணங்களோடு கூட ஸ்தோத்திரம் ஒவ்வொரு முயற்சி நாமளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாமளே பண்ணிக்கிட்டு பார்த்து கடைசியில் தோற்று போய் வெற்றி வர முடியாது கலக்கி போய் விடுகிறோம். ஏன் தெரியுமா? நம்மை விட பிசாசு சக்தி உள்ளவன், நம்மை விட பிசாசு பலம் உள்ளவன், நம்மை விட சாத்தான் எல்லாம் செய்ய அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த உலகம் அவனுடைய கையில் போயிருச்சு. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் கையில் கொடுத்த உலகத்தை சாத்தான் கையில் விட்டு கொடுத்ததினாலே இன்னைக்கு பிசாசான உலகத்தில் அநேக குழப்பங்களை செய்துகிட்டு இருக்கிறான். அது சீக்கிரம் ஒரு நாளையில் முடிவு வரப்போகிறது. அது வரல நமக்கு பிரச்சனை. அப்ப என்னதான் பண்றது? அவனை ஜெயிக்க வழியே இல்லையா? இருக்கிறது. நம்முடைய தேவனாய் கர்த்தரை நம்பும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை அழைக்கும் பொழுது, அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, அவர் நமக்கு எழுதி கொடுத்த வேதமாகிய பைபிள்ல வசனத்தின்படி வாழும் பொழுது அந்த சாத்தான் மேலே பெரிய அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அந்த பிசாசன் சாத்தான் நம்ம பார்த்தாவே நடுங்கி போவான். நம்மை பார்த்தாவே நடுங்கி கலங்கி போகிறவனாய் இருக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த கால வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ சமூகத்தில் வந்த எல்லாரும் ஆமென், நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்கணும். கடந்த வாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நம்மோடு கூட பேசினார். எடுத்து ஒருவர் வாசிக்கலாமா? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 13 எடுத்தவங்க வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். ஆமென். ஆமென். உங்கள் நுகங்களை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய் கர்த்தர் நானே. அல்லேலூயா. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். தலை குடிச்சிருந்தோம், வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தோம், வெளியே வரவே துக்கம். வெளியே வந்து ஐயோ அவன் இருக்காங்க, ஐயோ இவங்க இருக்காங்க, அவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். தைரியமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஏகப்பட்ட குழப்படிகள். இன்னைக்கு அப்படிப்பட்ட சில சூழ்நிலையில பிசாசு வாழ்க்கையில கொண்டு வந்து விடுகிறான். ஆனாலும் அல்லேலூயா, அதை கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய நுகங்களை முறித்தேன். அப்படிப்பட்ட பிரச்சனை முறித்து போட்டேன். அப்படிப்பட்ட அவமானங்களை நான் அழித்து போட்டேன். அந்த சூழ்நிலை நான் உடைத்து போட்டேன். நறுமை மகனே மகளே, உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த கர்த்தர் நான் தான், வேற யாரும் செய்ய முடியாது. பிசாசு ஜெயிக்க ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான். அவர் எல்லாமல் சாத்தானை ஜெயிக்க ஒரு வழியும் கிடையாது. ஆமென். ஒரு காரியமும் கிடையாது, ஒரு மந்திரவாதமும் கிடையாது, ஒரு பில்லி சூனியமும் கிடையாது. நீங்க மந்திரவாதம், நிறைய மந்திரவாதி சொல்றாங்க. அல்லேலூயா. நிறைய மந்திரவாதி சொன்னதை நான் படித்திருக்கிறேன். அல்லேலூயா. வீடியோவில் கேட்டிருக்கிறேன். ஆமென். அவங்க சொல்றாங்க, நாங்க தெரியாதனமா மந்திரத்தை கத்துக்கிட்டோம், இப்ப விட முடியல. மந்திரத்தில் கத்துக்கிட்டதுனால எங்க மனைவி எல்லாம் செத்து போயிடுவாங்க, எங்க சந்ததியை அழிஞ்சு போயிடும். எனக்கு நல்லா இப்பதான் தெரிகிறது. இப்ப கத்துக்கிட்ட மந்திரத்தை விட முடியல. அதனால இருக்கிற வரையிலும் ஜனங்களுக்கு தீமை செய்யாம நல்ல காரியங்களை மாத்திரம் செஞ்சுட்டு அழிஞ்சு போலாம்னு இருக்கிறோம்னு சொல்லி துக்கத்தோடு கூட சொல்லுகிறார்கள். பயப்படுறான் மந்திரத்தை கத்துக்கிட்டவன்.
பயப்படுறான். ஏனென்றால் மந்திரம் சாத்தானை கொண்டு அவன் செய்கிறான். பல விக்கிரகம் கொண்டு பிசாசானவன் அல்லேலூயா மாந்திரிகத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். மந்திரத்தை என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. மந்திரம் பொய்யானது, ஒரு போலியானது, ஒரு வஞ்சகமானது, ஸ்தோத்திரம் அபத்தமானது. ஆனால் இன்னைக்கு தேவனை கர்த்தரை நம்பி வாழும் பொழுது அவர்தான் நம்முடைய நுகங்களை முறிக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர், நம்ம நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் அவர் ஒருவர் தான். நம்முடைய குடும்பத்தை தலை நிறுத்துவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. ஆகவே தான் லூக்கா 13:11 கடந்த வாரத்தில் வாசித்தோம். ஒரு தேவனுடைய ஆலயத்தில் 18 வருஷமா ஒரு சர்ச்சுக்கு வருகிற ஒரு அம்மாவுக்கு ஒரு ஆவி பிடித்து இருக்கிறது. யாருக்குமே தெரியல. அந்த அம்மாக்குள்ள ஆவி ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியல. அந்த சர்ச்சு பாஸ்டரும் கண்டுபிடிக்க முடியல. கூட இருக்கிறவங்களை கண்டுபிடிக்க முடியல. குடும்பத்தை சேர்ந்தவங்களை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கர்த்தர் அந்த ஆலயத்தில் வரும் பொழுது ஆமென், அம்மா இங்கே வாமா அப்படிங்கிறார். குனிஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த அம்மா நிமிந்து பார்க்கல, இங்கே வான்னு கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அந்த பேயிலிருந்து, அந்த சாத்தானின் கட்டிலிருந்து, அந்த பிசாசின் கட்டில் அந்த அம்மாவை விடுவித்தார் தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா. அப்பொழுது நம்ம என்ன செஞ்சால் நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இன்னைக்கு அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நம்மை தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ண வேண்டும். நம்மை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ண வேண்டும். கர்த்தர் எத்தனை நாளைக்கு குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறது? எத்தனை நாளைக்கு நம்ம வெக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது? எவ்வளவு நாளைக்கு நம்ம துயரப்பட்டு கொண்டே இருக்கிறது? எத்தனை நாளைக்கு பற்றாக்குறையோடு கூட இதற்கு பத்தலைங்க, அதுக்கு பத்தலைங்க, என்ன செய்யறது? நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல, பிள்ளைகள் பண்டம் கேட்கிறது, ஏதாவது தீனி வாங்கி கொடுங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க, முடியல. ஏன் இந்த நிலைமை? அன்பானவர்கள், இப்படிப்பட்ட நிலைமையை கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் அந்த சூழ்நிலையில மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லா பற்றாக்குறையை நீக்க இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்ற அந்த அம்மாவை 18 வருஷமா சர்ச்சுக்குள்ள இருந்த ஒரு அம்மாவை, சபைக்கு வருகிற அம்மாவை விடுவித்த கர்த்தர் இந்த நாளிலே நம்மையும் கூட அவர் விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. பல பலவீனப்படுத்துற ஆவி, பல ஆவிகள் வீட்டில் இருந்து நம்மை குழப்பம் பண்ணுகிறது. கோபம் மூட்டுகிற ஆவி, எரிச்சலை கொண்டு வர ஆவி, துக்கத்தை கொடுக்கிற ஆவி, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வைக்கிற ஆவி. ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் சரியா இருக்கும். ஆனால் எப்படி இருப்போம்? கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இன்னும் சாப்பிடலையா? அது இருக்கட்டும், அப்புறம் சாப்பிட்றேன். தண்ணி குடிக்கலையா? அது இருக்கட்டும், கொஞ்சம் அப்புறம் குடிச்சுக்கிறேன். ஒரு ஆவி நம்ம ஒன்றை செய்ய முடியாம கவலைப்பட்டு கொண்டிருக்க வைக்கிறது, கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஐயோ, இது எப்படி ஆகுமோ, அது எப்படி ஆகுமோ, என் பிள்ளைக்கு நாளைக்கு என்ன ஆகுமோ, என் மகனுக்கு என்ன ஆகுமோ, என் புருஷனுக்கு என்ன ஆகுமோ, என் மனைவிக்கு எதாயிருமோ, எல்லா விதத்திலும் ஒரு குழப்பத்தை கொடுக்கிற ஒரு ஆவி ஒவ்வொன்றையும் நம்ம கலங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திர. கர்த்தரை நம்புகிறவனுக்கோ சொல்லுங்க, திட நம்பிக்கை உண்டு. கர்த்தர் நம்புகிற போய் சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனுக்கோ. வேதத்தை படிச்சா தானே வசனம் தெரியும். ஸ்தோத்திரம். வேதத்தை தினந்தோறும் படிக்கணும். கர்த்தரை நம்பினால்தான் திடமான உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கும். கர்த்தரை நம்பணும், தேவனை நம்பணும். ஒரு திடமான உறுதியான நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில தேவனுடைய சபையில் வந்த கர்த்தர் பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருங்கள். எந்த குழப்பத்தையும் பிசாசு கொண்டு விட முடியாது, எந்த போராட்டத்தை கொண்டு விட முடியாது, எந்த நெருக்கத்தை கொண்டது விட முடியாது. ஏன்? நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். இவன்ட போனா நம்ம வேலையெல்லாம் செல்லாது, இவன்ட போனா நம்முடைய வேலை ஒண்ணுமே நடக்காது என்று சாத்தான் நம்மை கண்டு ஒரு விலகி போய் விடுவான். கர்த்தரை நம்பி இருங்க, கர்த்தரை நம்பி இருங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நம்பி இருங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 37 வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய், சமாதானத்தை தேடி. கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இந்த காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நம்மை காத்து நடத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே நுகங்கள் உடைக்கப்பட வேண்டும், நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஆகவேதான் இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக இந்த பாரம், இந்த பிரச்சனை நம்முடைய குடும்பத்தில் நாளுக்கு நாள் அதிகமாகுகிறான் பிசாசானவன். கொஞ்ச நாள் இல்லை, ஒரு பிரச்சனை கொடுத்துட்டான், பரவாயில்ல விடு விடு, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி நினைப்பானா? இல்லை. பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டத்தின் மேல கஷ்டம், குழப்பத்தின் மேல குழப்பங்களை பிசாசு பாரத்தை அதிகமாக்குகிறான். 1 ராஜாக்கள் ஆமென் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் வசனம் 11. ஒருத்தர் வாசிக்கலாம். இப்போதும் இப்போதும் என் தகப்பன்
என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார். நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை உடைய சாட்டையினால தண்டித்தார். நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று. ஆமென். என்ன மாதிரி பார்த்தீங்களா? உங்க அப்பா, எங்க அப்பா உங்க மேல நிறைய பாரத்தை ஏத்தினான், நிறைய பாரத்தை ஏத்தி இருக்கிறான். இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? அந்த பாகத்தினை அதிகமாக மாற்ற போகிறேன். நான் நிறைய பாரத்தை கொடுக்க போகிறேன். அப்ப எங்க அப்பா வந்து சாட்டையில உங்களை அடிச்சாரு. நான் உங்களை எதுல தண்டனை கொடுக்க போறேன் தெரியுமா? தேள்களை கொண்டு உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன் என்றான். ரெகபயாம். ஸ்தோத்திரம். ரெகபயாம் என்ற ஒரு மனிதன் தான் இந்த காரியத்தை சொல்லுகிறான். எங்க அப்பா மேல பாரத்தை ஏத்தினான். சாத்தான் லூசிபர் பிரச்சனையை உண்டு பண்ணினான். ஆனா குட்டி சாத்தானால செய்து என்ன பண்ணுகிறது? இப்ப பாரத்தை அதிகமாக்குகிறது. பிசாசு வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனை உருவாக்கினா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக நூற்றுக்கணக்கான பிசாசு போராடுகிறது. தெரியுமா உங்களுக்கு? அருமையான சகோதரனே, உங்களுக்கு விரோதமாய் நூற்றுக்கணக்கான பிசாசு போராடுகிறது. பாவம் எப்படி பாவம் செய்ய வைக்கலாம், எப்படி பாவத்தில் விழ வைக்கலாம், இயேசு கிறிஸ்து எப்படி பிரிக்கலாம், இயேசு கிறிஸ்து எப்படி துரோகம் பண்ண வைக்கலாம், வேதத்துக்கு விரோதமாக எப்படி நடக்க வைக்கலாம், அபிஷேகத்துக்கு விரோதமாக எப்படி மாறுபாடாக செய்ய வைக்கலாம். சகோதரியே, உங்களை நூற்றுக்கணக்கான பிசாசு சுட்டி கொண்டு இருக்கிறது. எப்படி கர்த்தருக்கு விரோதமாக உங்களை பேச வைக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாக எப்படி யோசிக்க வைக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாக எப்படி உங்களை செய்ய வைக்கலாம், வேதத்துக்கு விரோதமாக எப்படி உங்களை நடக்க வைக்கலாம், இப்படி எல்லாம் யோசித்து திட்டமிட்டு நூற்றுக்கணக்கான பிசாசு சுத்தி கொண்டிருக்கிறது. உடைய பிள்ளைகளும் அவ்விதமாகத்தான். விளையாட்டாக அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உலக வாழ்க்கை ஏதோ வேலைக்கு போறோம், வீட்டில் அப்பா அம்மா சோறு அம்மா ஆக்கி கொடுக்குறாங்க, இது சாப்பாடு சாப்பிட்றோம், அப்படி அங்கே போடுறோம், படிக்கிறோம், வர்றோம், இப்படி வேலைக்கு போறோம் வர்றோம். ஸ்தோத்திரம். என்ன நடக்க தெரியுமா? நூற்றுக்கணக்கான பிசாசு வழியில வருகிற பொழுது உங்களை கெடுப்பதற்கு நண்பன் மூலமாய் தெரிஞ்சவங்க மூலமாய் பிசாசு கெடுக்க பார்க்கிறான். பஸ்ல போகும்போது யார்கிட்டயாவது பேசுறோம், அவங்க மூலமா பல காரியங்களை சொல்லி சம்பந்தமே இல்லாம அவங்களோட நம்மோடு கூட பேசி நம்ம வாழ்க்கை பரிசுத்தத்தை கெடுக்க பார்க்கிறான். வேலை செய்யற இடங்களில் அந்த ஓனரோ அல்லது முதலாளிமாரோ நம்ம எங்க போய் வேலை செய்யறோமோ அங்குள்ள ஆட்கள் மூலமாக நம்ம பிசாசு பாழ்படுத்த பார்க்கிறான். நம்ம எப்படியெல்லாம் கெடுக்கணும் என்பதில் கவனமா இருக்கிறான் பிசாசு. ஜாக்கிரதா இருங்க தேவனுடைய பிள்ளைகளே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல. ஆமென். உலகத்தை மேல் ஆளுகிற ஒரு பெரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தரப்போகிற அப்படினால் நம்ம எப்படியாவது நரகத்துக்கு கூட்டி போவதற்காக பிசாசு பலவிதமான திட்டமிட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். கிறிஸ்துவ கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவாய் தெய்வத்தினுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி அநேக குழப்பங்களை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். நான் பாரத்தை அதிகமாக்குவேன். பிசாசு எல்லாம் செய்து நிறைய பாரத்தை அதிகமாக்குது. 100 பிசாசு இருக்குன்னு வைங்கள, 100 பிசாசு ஒரு சகோதரியை சுத்தி வந்துகிட்டே இருக்குதுன்னா அந்த 100 பிசாசும் 100 பாரத்தை கொடுத்தது, 100 பிரச்சனை இந்த குடும்பத்தில் கொண்டு வந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது அதான் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை கிடைக்காத தீமைகள் சூழ்ந்திருக்கிறது, அவைகள் என் தலைமையிலும். ஆமென். ஸ்தோத்திரம். என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது. என்னைக்கு கடங்காத தீமையில் என்னை சூழ்ந்திருக்கிறது, என்னுடைய தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன ஒரு கஷ்டம் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை ஒரு குழப்படிகள், எவ்வளவு ஒரு பிரச்சனை, எவ்வளவு ஒரு போராட்டங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னைக்கு கடங்காத தீமைகள். சங்கீதம் 40 வாசிக்கிறோம். 40ஆம் சங்கீதத்தில் அல்லேலூயா 12வது வசனம் வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் வாசிப்போம். ஆமா, தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தாவே எண்ண முடியாத எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எண்ணிக்கை எண்ணவே முடியாத தீமைகள். யோசித்து பாருங்க. யாரு சொல்றது? யாருங்க சொல்லுங்க. ஒரு ராஜா நினைச்ச ஆட்கள் அனுப்பி எல்லாத்தையும் சரி பண்ணலாம் இல்லையா? தாவீது தன்னுடைய சேனை அனுப்பி எல்லாவற்றையும் உடைச்சரிக்கலாம் இல்லையா? எவன் தீமை செய்யறனால வெட்டி கொள்ளலாம் இல்லையா? அதிகாரம் இருக்கல கையில. ஆனா என்ன சொல்ற, யார்கிட்ட போகிறவன்? தனக்கு பிரச்சனை வந்த போது யார்கிட்ட போனா? தன்னுடைய சேனையை பயன்படுத்தல, தன் படையை பலப்படுத்தல, தன் படையை பயன்படுத்தி அவர்களை அழிக்கவில்லை.
தன் திறமையை அனுப்பி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமைகளை அவனை அழிக்கவில்லை. நேரா கர்த்தர்கிட்ட ஓடி போறான். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆலயத்தில் போய் முறையிடுகிறான். ஆண்டவரே, கர்த்தாவே, எண்ண முடியாத தீமை என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. நீங்க நமக்கு பிரச்சனை, நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்றோம் சொல்லுங்க? நண்பர்கள்ட்ட போறோம், தெரிஞ்சவங்கிட்ட போறோம் இல்லையா? தாவீது என்ன செஞ்சான்? தாவீது என்ன செய்தான் என்று பாருங்கள். தனக்கு பிரச்சனை என்ற பொழுது தேவனுடைய ஆலயத்தில் ஓடினான். தேவனுடைய சமூகத்தில் போய் அவனை முறையிடுகிறான். வாசிக்கலாம். என்னைக்கு அடங்காத தீமை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, என் அக்கிரமங்கள் என்னை என்னைக்கு எண்ண முடியாத தீமை ஏன் வந்துச்சு தெரியுமா? என்ன காரணம்? அடுத்த வாக்கியத்தில் சொல்லுகிறாரு, அக்கிரமங்கள், என் அக்கிரமங்கள் என்னை, ஆமா, நான் என்னைக்கோ செஞ்ச தப்பு, என்னைக்கோ செஞ்ச பாவம், நான் என்னைக்கோ கர்த்தர் செஞ்ச காரியத்தை நான் மறந்துட்டேன். ஆனா அந்த பாவம் இன்னைக்கு வரை உயிரோடு கூடி இருக்கிறது. நான் என்னைக்கோ செஞ்ச தப்பு இன்னைக்கு உயிரோடு இருந்து என்னை பின்தொடர்ந்து வருகிறது. என்னால பின்தொடர்ந்தவர் ஏன்? அதை கர்த்தர் நான் அறிக்கை செய்யல. என் கர்த்தர் நான் மன்னிப்பு கேட்கல. இந்த பாவங்களை என் ஆண்டவர் மன்னிக்கிட்டு நான் சொல்லல. அதனால இந்த பாவம் என்னை பின்தொடர்ந்து வருகிறது. கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, அல்லேலூயா. தப்பு செஞ்சிட்டீங்க, கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. பாவம் செஞ்சிட்டீங்க, இரக்கத்துக்கு கெஞ்சுங்க. ஆமென். கர்த்தர் உதமான காரியத்தை செஞ்சிட்டீங்க, கர்த்தர்கிட்ட போங்க, தேவனிட சொல்லுங்க, கர்த்தரிட சொல்லுங்க. ஆமென். நாம் கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் நம்முடைய குறைகளை நமக்கு அவர் மன்னிக்கிற அற்புதமான தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என்னைக்குடைய தீமை என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஆண்டவரே. நான் அமெரிக்கா போனாலும் அக்கிரமம் பின்னாலும் தொடர்ந்து வருது. நான் ஆஸ்திரேலியா போனாலும் அக்கிரமம், சிங்கப்பூர் போனாலும் வந்துகிட்டு இருக்குது ஆண்டவரே. எங்க போனாலும் அக்கிரமம் பின்னாலும் வருதப்பா. நான் என்ன பண்றது தெரியல ஆண்டவரே. புலம்புகிறான். அதிகாரம் இருக்கு, ஏய் போடா, அவனை வெட்டி கொண்டு வாடா, எனக்கு இவன் பிரச்சனை பண்றான், அவனை கொன்று, எனக்கு விரோதமா அவன் பேசுறானா, அவன் நாக்கு, அவன் கழுத்தை வெட்டு, சொல்ல முடியும், காரியம் நடக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அவன் செய்ய விரும்பவில்லை. ஆமென். எவ்வளவு நல்ல ஒரு ராஜா. பிரைஸ் தி லார்ட். நான் தாவீதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான ஒரு நல்ல மாதிரியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் இந்த தாவீது. கர்த்தருடைய சபையில் சொல்லிட்டு புலையிடுகிறான். இன்னைக்கு நமக்கு ஒரு எம்எல்ஏ பதவி இருந்துருச்சு வைங்க, ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் கெட்ட கெட்ட வரல திட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா, ஒருத்த மாதிரி சொல்றான், ஐயா உங்களை ரொம்ப அசிசியமா பேசிட்டு இருக்கிறேன். அப்படியா? யார் அவன்? இதுதான் அட்ரஸ், இவன் நம்பர் இதுதான். அப்படியா? சரி பார்த்துக்கோ, ஏப்பா கொஞ்சம் பார்த்து கவனி இவனை, அவ்வளோதான், முடிஞ்சுதான். கொஞ்ச நாள்ல ஆள் என்ன செய்வான், இல்லாமல் போயிடுவான், சதக், அவ்வளோதான், கதையை முடிச்சிருவாங்க. இன்னைக்கு உள்ளத்தில் அது நடக்கிறது. ஆனால் தாவீது ராஜாதி ராஜா, அல்லேலூயா. ஆனால் அவன் தேவனிடத்தில் சென்று முறையிடுகிறான். ஆமென். அப்பா, அவன் பேசுற எனக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் செஞ்ச பாவம். ஒருத்தர் எனக்கு விரோதமா காரியங்களை செய்யறாங்கன்னா அதுக்கு நான் செய்த தப்பு தான் காரணம், பாவங்கள் தான் காரணம் ஆண்டவரே. எனக்கு விரோதமா இப்படி நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு நான் செய்த அயோக்கியத்தனம், என்னை மன்னிக்கிட்ட ஆண்டவரை சொல்லுகிறான். என் அக்கிரமம் என்னை தொடர்ந்து பிடித்தது, எங்க போனாலும் விடாது. நீங்க கர்த்தரோட மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அந்த பாவத்தை கழுவி தூக்கி எடுத்து வீசுகிற வரையிலையும் அந்த அக்கிரமம் கூட வந்து தண்டனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில விளங்க முடியாம, உயர முடியாம, மேன்மடைய முடியாம பல வருடத்தில் அந்த காரியங்களை செய்துகிட்டு தான் இருக்கும். அறிக்கை செய் குற்றங்களை. எந்த அக்கிரமம் இருந்தாலும் மன்னிக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அவரை போல இறக்கமுள்ளவர் யாருமே இல்லை. அல்லேலூயா. நான் பல தடவை கர்த்தரை பார்த்து சொன்னேன், அப்பா நீங்க இருக்கிற இடத்துல நான் இருந்திருந்தா எத்தனை பேர் செத்து கொன்று பண்ணணும் தெரியல. ஆனா யாரையும் கொல்லாம இறக்கம் செஞ்சு முக்குறதமா எத்தனை பச்சை துரோகம் பண்ணினாலும் கூட அதை உடனே மன்னிக்கிறவரா இருக்கிறீரே. உங்க இறக்கம் எத்தனை பெரியது ஆண்டவரே, உங்களுடைய இறக்கம் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன், எவ்வளவு இரக்கமுள்ள கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறவர், பாவங்களுக்கு தக்கதாக தண்டனை கொடுக்காம மன்னிக்கிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அதுக்காக செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு இருக்கீங்க, ரொம்ப நாள் தாங்காது. ஸ்தோத்திரம், போட்டு தள்ளிடுவார், அவ்வளவுதான். ஆகவே அக்கிரமனை தொடர்ந்து பிடித்தது. வாசிக்கலாம். நான் அவன் நிமிர்ந்து பார்க்க முடியல ஆண்டவரே, நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. ஐயோ, நிமிர முடியாத அளவுக்கு
நாம செஞ்ச பாவம் கழுத்து மேல வைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செஞ்ச பாவம் மேல எங்க இருக்கு தெரியுமா? இங்க இந்த கழுத்து மேல வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்னா சேர்த்து ஒரு மூட்டையை கட்டி, ஒரு மூட்டை ஒரு பக்கம், அடுத்த மூட்டை ஒரு பக்கம், இன்னும் பாவம் செஞ்ச எல்லா பாவம் மூட்டையை கட்டி, அம்மா எங்கம்மா இருக்கு? எங்க இருக்குது? கழுத்து மேல பாரம் ஏறினா என்ன ஆகும்? நிமிக்கிற முடியுமா? அந்த பாரம் அழைச்சு தலையை அவுத்தும், தலையை கவிழ வைக்கும், தலையை கவிழ்த்து போடும், நிமிர முடியாது. ஸ்தோத்திரம். அக்கா நல்லா இருக்கீங்களா? யாரு? நிமிர முடியல. யாருன்னு சொல்லு. எனக்கு தெரியல, யாருன்னு தெரியல. பாவம் அழுத்தது. பாவங்களை மறைக்கிறவன் ஆமென். மன்னிப்புகளை கர்த்தரிடத்துல, மன்னிப்புகளை தேவனிடத்துல. அந்த ஒவ்வொரு பாவம் அந்த மூட்டையிலிருந்து கர்த்தரை கழுவி எடுக்கணும். ஒவ்வொரு பாவத்தை மூட்டையிலிருந்து காலியாக ஒவ்வொரு மூட்டையும் காலியாகிட்டே இருக்கு. ஆமென். மூட்டை தோல் இருக்கிற பாவமெல்லாம் கழுவி எடுக்கப்படணும். நீங்க சுமத்துகிற அழுத்துகிற பாவமெல்லாம் கழுவி எடுக்கப்பட வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் கழுவுகிற தேவன், அற்புதமான தகப்பன். ஆமென். இவரை போல நல்லவர் யாருமே கிடையாது. பாவங்களை மன்னிக்கிற கிருபாதார பலியாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய விலையேற பெற்ற மகிமையுள்ள பரிசுத்த ரத்தம், அவர் ரத்தம் சிந்தி 2025 ஆண்டுகள் ஆனாலும் ரத்தம் இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறது. இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தப்பட்ட ரத்தத்தினாலே கர்த்தர் பாவங்களை கழுவி எடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆமென். நான் நிமிர்ந்து பார்க்க முடியாம இருக்கிறது, வாழ்க்கையில உயர முடியல, என் வாழ்க்கையில மேல வர முடியல ஆண்டவரே. எல்லாம் போட்டு அழுத்தி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. எல்லாம் போட்டு என்னை ஆண்டவரே பயங்கரமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஐயா. வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம பண்ணுகிற இந்த பொல்லாத காரியத்தை என்னை தூக்கிடும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது. தலையில எத்தனை முடி என்ன முடியுமாமா? அம்மா தலையில எவ்வளவு இருக்கு? என் தலையில முடியெல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கு. அடர்த்தியா இருந்துச்சு, முடியெல்லாம் குறைஞ்சிட்டு போகுது. கவலை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கர்த்தர் மகிமையுண்டதாக. தலையில முடி எவ்வளவு இருக்குதோ அதை விட எனக்கு பிரச்சனை எப்படி இருக்கு? அடே அப்பா, எப்படி யோசித்து பாருங்க. ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்து ஒவ்வொரு முடியில கட்டி போட்டு, ஒவ்வொரு பிரச்சனை கட்டி போட்டு எல்லா முடியிலையும் தலைமயிரிலையும் பிரச்சனையில கட்டி போட்டு முடிச்சு போட்டு வச்சுட்டா மறுபடியும் அங்க என்ன இருக்குது? மூட்டையில பிரச்சனை நிறைய இருக்கு. இனி தலையில கட்ட முடியாத அளவுக்கு தலை நீ முடி கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, தலைமயிரில் அதிகமா இருக்குது. ஐயோ, எப்படி யோசித்து பாருங்க. ஒரு பிரச்சனை வந்தாவே தாங்க முடியல. தள்ள முடிய விட அதிகமான பிரச்சனைன்னு சொன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? நாரி போயிடும். ஸ்தோத்திரம். நாத்தம் அடிச்சு போயிடும். கர்த்தருக்குள்ள அப்படி வேணுமா? அமைதியா இருந்தா வேணும்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அப்படிப்பட்ட பிரச்சனை வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன அர்த்தம்? விடுவிக்கிறன்னு அர்த்தம். அந்த விடுவிக்கிற தேவனை எதுக்காக வணங்குறது தெரியுமா? நிம்மதியா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? நிம்மதியா இருக்கணும். வாழ்க்கையில நிம்மதியா வாழணும். அதுதான் கர்த்தர் சொல்ற தேவனிடத்தில் கேட்டு நம் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே அதுதான். அதை அவர் கிருபையை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல சொல்லுவாங்க நிம்மதின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சமாதானம் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த சமாதானத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்து நம்ம கிருபையை காத்து வருகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தலைமையில கண்ட அதிகமான தீமையில கர்த்தர் நீக்கி போடுகிற தேவன். சோத்திர. ரெகபயாம் சொல்றான், எங்க அப்பா மேல நிறைய பாரத்தை ஏத்தினார், நான் என்ன செய்ய போறேன்? அந்த பாரத்தை அதிகமாக்க போறேன். பிசாசு அதிகமாக்குறான். தலைமயிரை விட பிரச்சனைனா சொல்லுங்க. அதான் சொன்னேன், நூத்துக்கணக்கான பிசைகள், நூத்துக்கணக்கான சாத்தனின் ஆவிகள் ஒவ்வொரு சகோதரனை, ஒவ்வொரு சகோதரியை, ஒரு வாலிப தம்பிய, வாலிப பிள்ளைய, சின்ன பிள்ளைகள் கூட சுற்றி வந்துகிட்டே இருக்கிறான். எப்படியாவது சந்து கிடைச்சா வாழ்க்கையில நாசம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். விளையாட்டு அல்ல வாழ்க்கை என்பது. வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல. வாழ்க்கை என்பது விளையாட்டு கிடையாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை சரியா அருமையா கொண்டு போகணும்னா இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதற்கு தான் நாம் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் பல வருகிற பிரச்சனை எல்லாவற்றை அகற்றி போட்டு நம்மை உயர்த்தி நடத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை வணங்கி கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து வணங்கி அவருடைய வேதத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆகவே தான் இந்த பிரச்சனை எல்லாம் விலக்கி அல்லேலூயா அப்படின்னு சொல்லி உட்கார வைத்திருக்கிறார் கர்த்தர். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அவன் சொல்றான், எங்க அப்பா சாட்டை கொண்டு அடைச்சார் உங்களை எல்லாம், நான் உங்களை தேளில் வேதனைப்படுத்துவேன்னு சொல்றான். தேள் எப்படி இருக்கும்? நட்டுவாக்களி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் நட்டுவாக்களி. தேள் போல இருக்கும், ஆனா சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு கடி கடிச்சுன்னா சொடக்கு ஒன்று போட்டுச்சுன்னா அவ்வளவுதான், நுரதள்ளி செத்து போயிடுவான் மனுஷன். ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த நட்டுவாக்களி என்கிற அந்த தேள் போன்ற பெரிய சைஸ் தேள் கொட்டிட்டா வாயில நுரதள்ளி செத்து போயிடுவான். மனிதனை சாகடிக்கக்கூடிய, மனிதனை அழிக்கக்கூடிய நட்டுவாக்களி. நிறைய நட்டுவாக்களிகளை வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்து விட போகிறான். தேவனுடைய பிள்ளையை உங்களுடைய குடும்பத்திலே நட்டுவாக்களை விட போகிறான். அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய பாதிப்பு ரொம்ப பெருசா. நட்டுவாக்களுடைய பாதிப்பு வீட்டில் இருக்கும், அது கண்ணுக்கு தெரியாத நட்டுவாக்களி. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து ஆமென், அது அந்த ஆவி, நட்டுவாக்களி என்ற ஒரு ஆவி, தேள் என்ற ஆவி பல வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆவி கண்ணுக்கு தெரியாது இல்லையா? கண்ணுக்கு தெரியுமா? ஆவியை கண்ணில் பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத நட்டுவாக்களி என்ற ஆவி, தேள் என்ற ஆவி நம்மை பல வகையிலே சங்கடப்படுத்தி வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டே இருக்கும், வாழ்க்கையில நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும், சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கும், புருஷனை உறவுகளை பாதித்துக்கிட்டே இருக்கும். பல ஆண்டுகளாய் பல வருஷ கணக்காக அல்லேலூயா இந்த நட்டுவாக்களி ஆவி புருஷமனுக்குள்ள போராட்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது புருஷன்கிட்ட நட்டுவாக்களி ஆவி இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் சரி, வெளியே போகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நட்டுவாக்களியே போ வெளியே, என் பிள்ளைகிட்ட வெளியே போ, சத்துருவே. இந்த ஆவி நம்மை விட்டு விலகி போகட்டும். இந்த ஆவி விலகட்டும் தேவ பிள்ளையே. குடும்பங்களில் சமாதானம் ஏற்படுவதாக, புருஷன் உறவுகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக, குடும்பங்கள் உறவுகள் ஸ்திரப்படுத்தப்படுவதாக. இந்த ஆவியெல்லாம் விலகி போகணும். ஆவியில விலகணும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியில விலகணும். தேள் போன்ற ஆவிகள், ஆமென், தேள் போன்ற சாத்தானின் கிரியைகள் உன் குடும்பத்திலிருந்து விலகணும், குடும்பத்திலிருந்து விலகணும், குடும்பத்திலிருந்து விலகணும். அல்லேலூயா. லூக்காவில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த நட்டுவாக்களி ஆவிகளை அழிக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லுகிறார். வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஆமென். பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் கர்த்தர் சொல்றாங்க, அவன் சொல்றான், நான் தேளல அவனை தண்டிப்பேன்னு சொல்றான். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு? தேளை மிதிக்கிற அதிகாரம் கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். தேளை நீங்க மிதிக்கும் பொழுது அது நசுங்கி சதைச்சு குடல் குண்டாமணி எல்லாம் வெளியே வந்து அது தெரிக்கிற பொழுது அது மேல படாம கர்த்தர் காத்து கொள்ளுகிறார். அப்படியே அது நட்டுவாக்களுடைய கொடுக்க வளைச்சு கால ஒரு சொடக்கு போடலாம்னு பார்த்தா அது முடியாது. ஏன் தெரியுமா? அது உடைக்கப்பட்டு போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த முள் நம்மை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அந்த நட்டுவாக்கில் ஆவி கர்த்தர் அழித்து போடுகிறார். அல்லேலூயா. மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். வீட்டிலிருந்து நட்டுவாக்களை வெளியே போகணும். புருஷன் உறவுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கணும். பிள்ளைகளை விட்டு எல்லா ஆவியில் வெளியே போகணும். குடும்பத்தை கெடுக்கிற இந்த பொல்லாத ஆவியில் விலகணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். குடும்பத்தில் இன்னும் ரகசியமை கிரியை செய்தா சகோதரி, நட்டுவாக்களி ஆவி உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறதா? ஆமென். தேள் ஆவி உங்களுடைய குடும்பத்தில் கிரியை செய்த சகோதரரே, ஆவியில மேற்கொள்ள அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். அந்த ஆவியில கட்டிந்து விரட்டி பாருங்க, சமாதானம் ஏற்பட்டுரும். பிரைஸ் தி லார்ட். ஆவியில விரட்டுங்க, ஆவியில விரட்டுங்க. ஆமென். வியாபாரத்தில் நஷ்டத்தை கொடுக்கிற ஆவி இருக்கா? அந்த ஆவியை கண்டுபிடிச்சு வெளியே விரட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஒரு 1/2 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிட்டு அல்லேலூயா தேவ ஆவியில நிரம்பி அந்த ஆவியோட பேரை சொல்லி, நஷ்டத்தை கொடுக்கிற ஆவியே, குடும்பத்தில் பிரச்சனை கொண்டு வர ஆவியே, புருஷமனை உறவை கெடுத்து நாசம் பண்ற பொல்லாத ஆவியே, ஓடி இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாருங்க. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஆவி எங்க போகுதுன்னு பாருங்க. ஆமென்.
குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும், குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும். கர்த்தரை பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம தெய்வத்தை போல நல்லவர் யாரும் இல்லை. சமாதான காரண கர்த்தர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆமென். வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால், வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும் இயேசு கிறிஸ்துவே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும் நல்லவரே, வல்லவரே. இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாள் முழுதும் ஓ நல்லவரே, அப்பா இயேசுவே வல்லவரே. ஓ ஸ்தோத்திரம் ஐயா, நாள் முழுதும். ஆமென். பாடிட்டே இருக்கலாம் இல்லையா? பாடிட்டே இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழணும் தேவ பிள்ளையே. உலகத்தில் உயிர நாளும் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென். நிலையில்லாத இந்த வாழ்க்கையை பிரசங்கில சொல்றார். நிலையில்லாத இந்த வாழ்க்கையை உன் மனைவியோடு மகிழ்ந்திரு. அதுவே நீ உலகத்தில் கண்ட நன்மை. உலகத்தில் புருஷன் மனைவியும் சந்தோஷமா இருப்பதா என்னது? உலகத்தில் கிடைச்ச நன்மை. மனைவியோடு மகிழ்ந்திரு, புருஷனோடு மகிழ்ச்சியாயிரு, பிரிவினை வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பிசாசு, இதெல்லாம் ஒரு ஆவி. ஆமென். நல்லது மாதிரி தெரியும். அந்த ஆவிகளை கடிந்து விரட்டணும். தேல் போன்ற ஆவி கத்திரிப்பிள்ளையே வரக்கூடாது. ஆமென். புருஷ மனைக்குள்ள பிரச்சனை வந்துச்சு என்ன நினைக்கணும்? சொல்லுங்க. நட்டு வாக்கிலி வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆமென். புருஷ மனைக்கு பிரச்சனை என்னாச்சு? நட்டு வாக்கிலி தேல் வந்துருச்சு உள்ள. விரட்டு, கொடுக்க ஒட, தேலுடைய கொடுக்க ஒட்ட. கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சியை வலதுக்கு இல்லாதபடி சாத்தானுடைய கொடுக்க உடைச்சு போடு. உடைச்சிரு. பிரைஸ் தி லார்ட். பிறகு உடைச்சிட்டு பிறகு என்ன செய்த? ஒரே மிதி. ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்லவர். ஆமென். அப்ப பாம்பு மாதிரி வருகிற பிசாசு, தேல் மாதிரி வருகிற பிசாசு. என்னைக்காவது யோசித்து இருக்கிறப்பா? நீ குடும்பத்தில் கிறிஸ்துவ குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை பிசாசு கொண்டு வந்துட்டு இருக்கான்னு பாருங்க. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை குழப்பங்களை பிசாசு கொண்டு வந்துட்டு இருக்கிற, எவ்வளவு போராட்ட நெருக்கங்களை கொடுக்கிறான். மிக 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பொல்லாத சாத்தான் இல்லையா? பொல்லாத பிசாசு எத்தனை குழப்பம் பண்றான்னு பாருங்க. எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு நெருக்கங்களை கொண்டு வருகிறான். நம்ம அறியாம அந்த பாம்பு வாழ அப்படியே. இந்த பாம்பு ஸ்தோத்திரம் ஒரு மான விழுங்குதுன்னு வைங்க, என்ன பண்ண தெரியுமா? முதல்ல உடம்ப சுத்திரும், காலெல்லாம் சேர்த்து சுத்திரும், அப்படின்னு கத்திட்டு கிடக்கும். பிறகு என்ன செய்யும்? தலையெடுத்து அதனுடைய வாயை திறந்து அதை தலைப்பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே விழுங்க ஆரம்பிக்கும். அப்படியே விழுங்கி 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 அப்படியே கொண்டு போய் முழு மானையும் உள்ள தள்ளிடும். இன்னைக்கு சாத்தான் தன்னுடைய வாளை கொண்டு சுற்றுகிறான். வாள்னா என்ன தெரியுமா? வாள் என்றால் தந்திரம்னு அர்த்தம். வாள்னா என்ன அர்த்தம்? தந்திரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். எடுக்காம சொல்லுங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களிலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளது. பைபிள் படிச்சு சொல்றீங்கல்ல, படிக்காம சொல்லணும். ஆமென். சர்ப்பம், பாம்பு ரொம்ப தந்திரம் உள்ளது. அதனால நிறைய பேர் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க சொல்லி தராங்க தெரியுமா? எலிமெண்டரி ஸ்கூல்ல நரி மிகவும் தந்திரம் உள்ளது. எப்படி சொல்லி தர மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே மனசுல பிசாசு விஷத்தை ஊட்டுறான். உண்மையா தந்திரக்காரன் யாரு? சாத்தான். சாத்தான் தான் ரொம்ப தந்திரக்காரங்க. அது அப்புறம் நீங்க தூயினா போதுங்க, நரி அப்படியே கக்கா பண்ணிட்டே ஓடிடும். வாழை 2 காலில் பின்னாத கால விட்டு ஓடியே போயிடும். அவ்வளவு பயந்த மிருகம் நரி. நரி ஒரு தைரியமே கிடையாது.
ஆனா அந்த நரிய சாக்க வச்சு ஸ்தோத்திரம் தந்திரத்தை முழுமாச்சிரவன் எவன் தெரியுமா? பொல்லாத நாயாகிய சாத்தான். அவன் தான் ரொம்ப தந்திரக்காரனா இருக்கிறான். ஆகவே கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. தந்திரத்தில் அப்படியே வால்ல சுத்துவான், அவ்வளவுதான். இந்த பாம்பு மரத்தில் ஏறத பார்த்துருக்கீங்களா? கடன்னு எப்படி தெரியும்? மேலே போய் மறுபடியும் சுத்தும், அப்புறம் தலையிட்டு மேலே போய் ஒட்டி அங்கே விட்டு மறுபடியும் சுத்தும். அப்படிதான் சல்லுன்னு மேலே ஏறும் மரத்தில். தேவனுடைய பிள்ளையே, ஒரு பிள்ளை என் கர்த்தருடைய பிள்ளை கிடைச்சிட்டா தன் வாளை கொண்டு தந்திரத்தினால உங்களை சுற்றுவான். உங்களுடைய குடும்பத்தை, முழு குடும்பத்தை அழிப்பதற்கு தன்னுடைய தந்திரத்தினால வளைச்சு போடுவான். தந்திரத்தினால முழு குடும்பத்துக்குள்ள வருவான். தந்திரத்தினால சகோதரன் புருஷனை ஏமாத்துவான். சாத்தனுடைய தந்திரத்தினால மனைவியை வளைச்சு போட்டுருவான். பிள்ளைகள் எல்லாம் வளைச்சு போட்டு அப்புறம் என்ன செய்வான்? புருஷன் இருந்து மனைவி இருந்து எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிட்டே விழுங்கிட்டே வருவான். எல்லாம் பாம்புடி வயிற்றுக்குள்ள போய் சமாதி முடிஞ்சு போச்சு. தற்கொலை செஞ்சு குடும்பம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு காலையில் நியூஸ் வரும். ஜாக்கிரதையா இருங்க கர்த்தருடைய பிள்ளையே. அப்படிப்பட்ட பாம்பு நம்ம விழுங்கும் முன்னதாக அந்த பாம்பை நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நசுக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? எங்க நசுக்கணும்? தந்திரம் பண்ண வாளத்தை நசுக்கணும். அப்படி தானே? எதை நசுக்கணும்? தலையை நசுக்கணும். அல்லேலூயா. பாம்பை கண்ட விட மாட்டேன். ஏன் தெரியுமா? என்ன நாகபாம்பு கடிச்சிருக்கு. ஸ்தோத்திரம். என்னை மூத்த மகன் பிணைகாஸ் தாயின் வயிற்றில் 6 மாதம் இருக்கும் பொழுது என்னை பாம்பு குத்தினது. அவ்வளோதான், அரை மணி நேரத்தில் சாக வேண்டியவன். ஆனால் இன்னைக்கு வரையில் ஆண்டவருடைய கிருபினால அவர் கூலிஞ்சி என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அற்புத சுகம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அபிஷேகமே என்னை இன்னைக்கு உயிரோடு கூட காத்து வருகிறது. காய் ஸ்தோத்திரம். அதிலிருந்து பாம்புகளை கண்ட விட மாட்டேன். முதல்ல என்ன பண்ணுவேன்? இடுப்பை உடைப்பேன். பாம்பு இடுப்பை பார்த்து ஒரே அடி, இடுப்பு முடிச்சு நகர முடியாது. பிறகு தலை பார்த்து ஒரே சவுட்டு, அவ்வளோதான். மலையாளத்தில் சொல்ற ஒரு அடி அடித்து அப்படி சாங்க அடிக்க வேண்டியதுதான். இல்லையா? நான் பாம்பு அடிக்கிற மெத்தேடே அப்படித்தான். தலையை தேடிட்டு இருக்கக்கூடாது. போட்டோன்னு இடுப்பில், இடுப்பு எங்கே வேணாலும் தெரியும். அது இடுப்பில் ஒரு அடி போட்டேன்னா இடுப்பு உடஞ்சி போயிடும். இடுப்பு எலும்பு முடிச்சு போச்சுன்னா என்ன முடியாது? பாம்புவால நகர முடியாது, அங்கேயே தான் கிடக்கும். பிறகு தலையை பார்த்து ஒரே அடி, முடிஞ்சு போச்சு. இல்லையில சொல்லுவோமா? பாம்பு அடிக்கிறேன், அப்படி அடிப்பீங்களா? அடிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் அருமையான பிள்ளைகளே, இந்த பாம்புகளையும் தேள்களை மிதிக்கிற அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமமானது நமக்கு கொடுத்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆமென். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? புருஷன் வீட்டுக்குள்ள மனைவி வீட்டுக்குள்ள சண்டை வரணும் என்ன அர்த்தம்? என்னைக்கோ சண்டை வந்துச்சு. என்ன அர்த்தம்? அன்னைக்கு பாம்பு உள்ள வந்துச்சு. அன்னைக்கு நட்டுவாக்களி புருஷன் மூலமா வேலை செஞ்சது. அல்லேலூயா. இன்னைக்கு அதை கொன்னுட்டீங்கன்னா புருஷன் மனைவி என்ன ஆகணும்? சமாதானம் இயேசு கிறிஸ்துவினால் ஆக வேண்டும். அதான் தேவனை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே விவிதமான காரியங்கள் வாழ்க்கையில் அகன்று போக நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் ஒரு வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் 16-20 வசனத்தில் இப்ப பாருங்க, கர்த்தர் அல்லேலூயா இந்த சத்துருவை நம்முடைய காலுகளை சீக்கிரம் மிதிப்பேன்னு சொல்றார். பாருங்க, இந்த பாம்பை, இந்த வல்லமைகளை, பிசாசின் கிரியைகளை, தேள் போன்ற ஆவிகள் எல்லாம் அழிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் சீக்கிரமா தரேன்னு சொல்றாரு. எப்படி தராராம்? வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் போட்டு நாசிக்கி போடுவார். அல்லேலூயா. பேய்கள் குடும்பத்துக்கு வந்து வேலை செய்தாமா? தெரிஞ்சதா? இப்ப என்ன சொல்றாரு கர்த்தர் பாத்தீங்களா? சொல்லுங்க, எப்படி பிசாசு வேலை செய்து குடும்பத்தில்? நான் கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளை, என் வீட்டுக்குள்ள பிசாசு கிடையாது. யாரும் சொல்லுகிற பார்க்கலாம். யாராவது சவால் விட முடியுமா என் வீட்டுக்குள்ள பிசாசு இல்லை என்று? இப்ப சொல்லுங்க. சாத்தான் பல வகையில குடும்பத்தில் வேலை செய்யறான், பல சூழ்நிலையில கிரியை செய்கிறான். ஆமென். அது இப்ப கர்த்தர் சொன்னார், மகனே மகளே பயப்படாத, பிசாசுன்னு பயப்படாத, சீக்கிரத்தில் ஒட்டுமொத்த ஆவியில ஒன்னா சேர்த்து நான் என்ன செய்ய போறேன்? மகனே மகளே உன் காலுக்கு முன்னால போட்டு கர்த்தர் என்ன செய்யறாராம்? கர்த்தர் நசுக்குவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அது நம்ம காலுக்கு அடியில. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சாத்தனுடைய சகல காரியங்களை, சாத்தன் சகல கிரியைகளை,
சாத்தானுடைய சகல கிரியை, பாம்பு காரியமா இருந்தாலும் தேல் போன்ற காரியமா இருந்தாலும் எந்த ஆவியா இருந்தாலும் நம்ம காலில் கீழே போட்டு சீக்கிரம் மிதிப்பார். அது எப்படியா, எப்ப செய்வேன்னு சொல்றாரு, எப்ப செய்வேன்னு சொல்றாரு, சீக்கிரமா. ஆமென். சீக்கிரமா. நம்ம எவ்வளவு சீக்கிரமா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ அங்கதான் இருக்கு விஷயம். ஆமென். எவ்வளவு சீக்கிரமா கர்த்தர் நாம கீழ்ப்படுகிறோமோ, எவ்வளவு சீக்கிரமாய் வசனத்தை நடக்க நம்ம ஆரம்பிக்கிறோமோ, எவ்வளவு சீக்கிரமாய் தேவனுக்கு பயந்து நம்ம நடக்கிறோமோ, எவ்வளவு சீக்கிரமாய் வேத வசனப்படி வாழ்க்கை மாற்றி அமைக்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, அவ்வளவு சீக்கிரமா கர்த்தர் இந்த வேலையை செய்வார். நாம இந்த காரியம் செய்ததான் கர்த்தர் நமக்கு எப்பவுமே கர்த்தர் நாம ஒரு அடி எடுத்து வச்சா கர்த்தர் நமக்கு 10 ஸ்டெப் எடுத்து வைப்பார். நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கணும் கர்த்தருக்காக. அல்லேலூயா. நான் பரிசுத்தமா நடப்பேன் ஆண்டவரே அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்க, உடனே அதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். அப்பா, நான் பைபிள் படி தான் நடப்பேன் ஆண்டவரே, எனக்கு எது நடந்தாலும், எனக்கு எத்தனை கேவலம் வந்தாலும், எனக்கு எவ்வளவு பண நஷ்டமானாலும் உம்முடைய வசனத்தை படி தான் நடப்பேன் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை படி நடப்பேன் ஆண்டவரே ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்க. அவர் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், அநேகமான நன்மை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நாம் ஒன்று செஞ்சா தான் கர்த்தர் ஒன்று செய்வார். ஆமென். அப்ப நம்ம சீக்கிரமா கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர் சீக்கிரத்துல சாத்தானே ஆவியில் எல்லாவற்றையும் கால் கீழே போட்டு என்ன செய்வாரு, ஒரு நசுக்கி மகனே பாரு, மகளே பாரு, யார் நசுக்க, நீ தானே நசுக்கிறன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. செஞ்சது கர்த்தர். என்ன சொல்லுவாரு, மகனே நசுக்கி போட்டையே, மகளே நசுக்கி போட்ட பாத்தியா அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். அப்பா, நான் இல்லப்பா, நீங்க தான்ப்பா. இல்ல நீ தான் நசுக்கினாய். அது எங்க கிடக்குது, பிசாசு சாத்தா எங்க கிடக்குது, எங்கால் கடியிலையா, எங்க கிடக்குது, மகனே மகளே ஓங்கால் கடியில. சொல்லுங்க, யார் கால் கடியில, என்னுடைய காலடியில. சொல்லுங்க, என் காலடியில சாத்தான் கிடக்கிறான். ஆமென். சொல்றார் கர்த்தர். நானா, என் கால் கடியில மகனே மகளே, பிசாசு எங்க கிடக்கிறான், உன்னுடைய கால்நடியில. பிரைஸ் தி லார்ட். நல்ல தகப்பன். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்த, நம்ம உற்சாகப்படுத்த முடியாய் தேவன் இவ்விதமான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய நல்ல வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில இவ்விதமான பல ஆவிகள் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வேலை செய்கிறது, பல ஆவிகள் புருஷனுக்குள்ள வேலை செய்கிறது, பல ஆவிகள் மனைவிக்குள்ள வேலை செய்கிறது, பல ஆவிகள் நம்முடைய மகன்களுக்குள்ள வேலை செய்கிறது, பல ஆவிகள் மகளுக்குள்ள வேலை செய்கிறது. ஸ்தோத்திரம். வேண்டாம், எல்லாருக்குள்ள ஆவி வெளியே போகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்போ இந்த ஆவியெல்லாம் வெளியே போகுதோ அப்போதான் குடும்பம் உருப்படும். எப்போ இந்த ஆவியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகுது அப்போதான் நம்முடைய வருமானம் ஆசீர்வாதமாக இருக்கும். எப்போ இந்த ஆவியெல்லாம் வீட்டை வெளியே போகுது அப்போதான் தண்ட செலவில்லாமல் இருக்கும். எப்போ இந்த பொல்லாத ஆவி வீட்டை வெளியே போகுது அப்போதான் வீண் செலவில்லாமல் இருக்கும். இந்த பிசாசுல என்னைக்கு வீட்டை வெளியே போகுது அப்போதான் வருமானத்தை ஒரு சேமிப்பா இருக்க முடியும். எப்ப இந்த பிசாசுல வெளியே போகுது அப்போதான் அல்லேலூயா நம்முடைய குடும்பத்தில் உருப்படியாய் வருமானம் தங்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன காரணம் கண்டுபிடிச்சீங்களா? இப்ப புரிஞ்சிருச்சா? சொல்லுங்க, புரிஞ்சுதா இல்லையா? ஆமென். நம்முடைய வருமானத்தை சத்துரு எப்படி அழிக்கிறான்னு பாத்தீங்களா? ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க என்ன உஷாரா இருந்தாலும் நடக்காது. நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுதுதான், அப்பா இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கும் பொழுதுதான் அல்லேலூயா சாத்தானை மிதிச்சு உங்க கால்கடியில போடுவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகத்துவமுள்ள தேவன். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஆமென். 10 commandments அப்படின்ற ஒரு பாட்டு பார்த்துருக்கீங்களா? 10 கட்டளைகள். ஆங்கிலத்தில் எடுத்தப்பட்ட படம். பல வருடங்களுக்கு முன்பதாக பல கோடியாய் உலகத்திலே பல கோடி பணத்தை செலவழி எடுக்கப்பட்ட படம் தான் அந்த படம். பிரம்மாண்டமான படம். இன்னைக்கும் அந்த படம் மிகவும் விளையாடப்பட்ட தமிழ் லாங்குவேஜ்லாம் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மோசே தண்டி கோலை போடுவான், அது உடனே பாம்பாக மாறும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பாம்பாக மாறும் பொழுது அல்லேலூயா அதை எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அங்க வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பார்வனுடைய மகன் இளவரசன், ஏறக்குறைய அவனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். ஒரு சின்ன பையன் மொட்டை அடிச்சிருப்பான். அந்த பையன் வருவான், அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த பாம்பெல்லாம் நண்டா என்ன செய்யற அப்படி பார்த்துக்கிட்டே அப்படி நின்றுக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த பாம்பு அங்க நெடுக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆரோன் தட்டி கோலை அங்க கையில வைத்திருப்பார். அந்த பையன் வந்து என்ன செய்வான் தெரியுமா? அந்த கோலை காலில் இப்படி லெப்ட்ல இடது காலில் ஒரு தட்டு தட்டுவான் பாருங்க. அல்லேலூயா. மோசேயுடைய கோல் பாம்பாக மாறினது.
ஆரோனை கோல் பாம்பாக மாறல. அது என்ன செய்வோம் தெரியுமா? காலில் போய் தட்டுவான். ஆமென். இன்னைக்கு அது போல கர்த்தர் ஸ்தோத்திரம், சாத்தானுடைய கிரியைகள் என்ன செய்யணும்? எட்டி உதைக்கணும். அல்லேலூயா. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம அப்படிப்பட்ட கிருபை அளிக்க வேணும். தேவன் அப்படிப்பட்ட வல்லமை கொடுக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகத்துவம் எத்தனை பெரியது. ஆமென். அல்லேலூயா. அந்த 10 கமாண்ட்ஸ்மென்ட் படத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். கர்த்தர் செய்த அதிசயம், தேவன் செய்த அற்புதம், 10 விதமான தண்டனைகளை கர்த்தர் கொடுப்பார். தத்ரூபமா இருக்கும் எல்லாமே. அருமையாய் கர்த்தர் எடுக்கப்பட்ட அந்த படம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலையில் தேவ சமுத்திரம் வந்து அருமையான தேவ ஜனமே, பல ஆவிகள் குடும்பத்திலே வேலை செய்கிறது. பல ஆவிகள் குடும்பத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். நீ நம்முடைய அருமையான வாழ்விய பிள்ளைகள் நல்ல அழகாய் ட்ரெஸ் போட்டு உடம்பு மூடிட்டு போகணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க? அவங்க உடம்ப வெளிக்காட்டுகிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட வைக்கிறான் பிசாசு. அது என்னது? அது ஒரு விதமான ஆவி. பிள்ளை வளர்ந்து கல்யாணம் பண்ணி, ஸ்தோத்திரம், அல்ல வளர்ந்து தன் புருஷனுக்கு காட்ட வேண்டிய உடம்பை இப்பயே ஊரெல்லாம் காட்டிட்டு தெரியும்படியாய் ஊரெல்லாம் காட்டுன்னு சொல்லி பிசாசு அவமானப்படுத்துறான் பிள்ளைய. அழகாய் பெத்து வளர்த்தி ஆளாக்கின அருமையான குழந்தையை, அருமையான நம்முடைய பெண் மகளை, ஸ்தோத்திரம், உலகத்தாரெல்லாம் பார்க்கட்டும், உலகமெல்லாம் என்னை பார்த்துக்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப காட்டுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட வச்சிருக்கிறான். சில உடம்ப மூடிக்குவாங்க, உடம்பு வெளியே காட்ட மாட்டாங்க. ஆனா உடம்பு எப்படி இருக்குதுன்னு காட்டுற மாதிரி லெகின்ஸ் என்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாங்க. இன்னைக்கு லெகின்ஸ் போடுறத பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளைக்கு பாருங்க, அருவருப்பா இருக்கு. அந்த லெகின்ஸ் உடம்போட ஒட்டிட்டு இருக்கும். அப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு அப்படியே அந்த ஷேப் அந்த உடம்பை காட்டும். அவமானமா இல்லையா? அம்மா அவமானமா இல்லையா? உடம்ப உருவத்தை அப்படியே காட்டும். வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் ஒரு பிசாசு. நம்ம வெளியே அவமானப்படுத்தும்படி, நம்மை உலகத்தில் நம்ம கேவலப்படுத்தும்படி இந்த காரியங்கள் நடக்கிற ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். கர்த்தர் அருமையான சகோதரி மேலே பெண் பிள்ளைகளே, திருமணமான எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், தயவு செய்து லெக்கின்ஸ் போடாதீங்க. உங்கள் உடம்பு அப்படியே உலகத்தான் பார்ப்பான். உங்களோட உடம்பு உருவத்தை அப்படியே பார்ப்பான். உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு உங்களோட உடம்பு. கோழியை உரிச்சு வச்சா, கோழி முழு கோழியை உரிச்சு வச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உங்கள் உடம்பு உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஜாக்கிரதை. ஆமென். உலகம் உங்களுடைய உடம்பை பார்க்க கூடாது. அப்படி பார்க்கணும், சும்மா அம்மனத்தோட போயிட வேண்டியதானே, நிர்வாணமா போயிடலாம். இல்ல எல்லாரும் பாருங்கடா, நாடே கேளு ஊரே கேளுன்னு சொல்லிட்டு அது உடம்பு கூசுது இல்லையா? அப்ப லெகின்ஸ் மட்டும் ஏன் போடணும்? போடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நமக்கு அது தெரியாது இல்லையா? உங்களுக்கு தெரியல, உடம்பெல்லாம் வெளியே எல்லாம் தெரியுது என்பது நமக்கு இவ்வளவு நாள தெரியல. தயவு செய்து கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, கண்டிப்பா சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் லெகின்ஸ் போட கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நமக்குள்ள ஒரு பரிசுத்தமான கிரியை இருக்கணும். புருஷன்மாரே, மனைவிகளுக்கு லெகின்ஸ் வாங்கி கொடுக்காது. கேட்டா கூட ஓங்கி ஒரு அரைங்க. பிரச்சனை வந்தா என்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். லெகின்ஸ் யாரும் வாங்கி தரக்கூடாது. லெகின்ஸ் புருஷன்மாரே, அருமைய சகோதரனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுடைய மனைவிக்கோ ஒருபோதும் லெகின்ஸ் வாங்கி கொடுக்காமல் இருங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும், ஒரு நீதியுள்ள வாழ்க்கை இருக்கணும், ஒரு உண்மையுள்ள உத்தமமான வாழ்க்கை ஹல்லேலூயா வாழ கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம் உள்ளதாக சாத்தானை கீழே காலில் போட்டு கர்த்தர் மிதித்து போட தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு இடம் கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நுகத்தை எவ்வளவு நாள் தான் சுமந்துகிட்டே இருக்கு? எத்தனை நாளைக்கு தான் நுகத்தை சுமந்துகிட்டே திரிகிறது? எங்க போனாலும் நுகம் 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 வேதனை. இப்படிப்பட்டதான பலவிதமான நுகம் என்ற பிசாசின் கிரியைகள் நம்மை பல விதத்திலே குழப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த லெகின்ஸ் கர்த்தர் இந்த பிசாசு பல காரியங்களினால் நம்மை கட்டுப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அடிமைப்படுத்துகிறான். 5 அடி 6 அடி இருக்கிற ஒரு மனுஷன் வச்சிருக்கிற நல்ல கம்பீரமான மனிதனா இருப்பான், நல்ல ஒரு உயர்ந்த மனிதனா இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பீடிக்கு அடிமையா இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அந்த பீடி அவனை அடிமைப்படுத்தி இருக்குது. படுத்தா இல்லையா? பீடி உள்ளனா பைத்தியமே பிடிச்சிடும். ஒரு பீடி அவ்வளவு பெரிய மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த பீடி இல்லாம அவனால் வாழ முடியாது. பெண்கள் அதுபோல இந்த உலகத்தில் பல காரியங்களை அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. பல காரியத்திற்கு அடிமை.
ஸ்தோத்திரம். வேண்டாம் தேவனுடைய பிள்ளையே, ஆமென். உலகத்தில் யாருக்கு அடிமைப்படாதிருங்கள். ஆமென். யான் எந்த நுகம் பீடி என்கிற நுகமோ, ஆமென், இந்த உலகத்தில் எந்த ஆசை என்கிற நுகமோ, கர்த்தருடைய பிள்ளையே சகோதரியே, உங்களை அடிமைப்படுத்த கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோம். எந்த காரியத்தை நாம் அடிமைப்படக்கூடாது, எந்த காரியம் நம்மை அடிமைப்படுத்த கூடாது. ஸ்தோத்திரம். எனக்கு கோவப்படுனா ரொம்ப இஷ்டம். அடுத்த வீடு போய் பக்கத்தில் உட்காந்து பேசுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த நாடகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நாடகத்தை நீ அடிமையாயிட்டேன்னு அர்த்தம், டிவிக்கு நீ அடிமையாயிட்டேன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளை யாரும் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ராஜாதி ராஜாவாகிய தெய்வத்தினுடைய விலையேற பெற்ற பிள்ளைகள். ஒன்றும் இல்லைங்க, உலகத்தை நீங்கள் தான் ஆட்சி செய்ய போறீங்க. ஆமென். உலகத்தை என்ன செய்ய போறோம்? ஆமாம், டிவி இப்போ வந்து செல்போன் நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு இல்லையா? செல்போன் நம்ம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. சின்ன செல்போன் இல்லை, ஒரு ஜான் கூட கிடையாது. இது இன்னைக்கு ஒவ்வொரு ஆணையும் பெண்ணும் என்ன செய்கிறது? ஆட்சி செய்கிறது. நாம் இந்த முழு உலகத்தை ஆட்சி செய்ய போறோம்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா செல்போன் நம்ம என்ன செய்கிறது? டிவி என்ன செய்யுது? நம்ம ஆட்சி செய்யுது. டிவிக்கு வாய் இருக்கா? இல்ல. டிவி ஏதாவது நம்ம பார்த்து சொல்லுதா? இல்ல. ஆனா நாமளா போய் என்ன செஞ்சிட்டோம்? நாடகத்துக்கு. சொல்லுங்க சகோதரியே, நாடகத்துக்கு என்ன ஆயிட்டோம்? அடிமை ஆயிட்டம். இல்ல, ஒரு கதை, பேய் கற்றுக் கொடுத்த கதை. அது யாவது ஒரு பரிசுத்தவன் கர்த்தர் கற்றுக் கொடுத்த கதையா? தேவனுடைய ஆவியர் உட்கார்ந்து இந்த கதை எழுதி நடிங்கப்பான்னு சொல்லி கொடுத்தாரா? இல்ல, பேய் பிசாசு எழுதி கொடுத்த கதை. எவனோ ஒருத்த காசுக்காக அதை டைரக்ட் பண்றான், எவனோ காசுக்காக அதை கேமரா வச்சு பிடித்து எடுக்கிற வீடியோ பண்றான், எவனோ ஒரு காசுக்காக டிவியில போடுறான், பணத்துக்காக போடுறான். நாம என்ன பண்றோம்? காசு கொடுக்காம ஒன்னும் கொடுக்காம அந்த நாடகத்துக்கு நாம அடிமையாகி விட்டோம். வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அவ்விதமாய் அடிமைகளாகாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னுடைய மீன் குழம்புக்கு நான் அடிமை. எதுக்கு அக்கா? நீங்க செய்யற மீன் குழம்புக்குங்கக்கா நான் அடிமைங்கக்கா. அக்கா நீங்க வந்து மீன் பொரிச்சிங்கன்னா ரொம்ப ருசி, நான் இது மாதிரி எங்க சாப்பிட்டதே இல்லை, உங்க மீன் பொரிச்சு கொடுக்கறதுக்கு நான் ஒரு அடிமை இல்லையா? எந்த ஒரு காரியத்திற்கும் யாரும் அடிமைகள் ஆகாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். எந்த ஒரு காரியத்தை அடிமை, அதெல்லாம் ஒரு பிசாசு, அதெல்லாம் ஒரு ஆவியாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் பல வகையில பிசாசு ஜனங்களை, உலகத்தில் மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அடிமைகள் ஆகாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் எத்தனை நாள் அப்படி நடந்துட்டு இருக்கு? ஏசாயாவுல வாசிக்கிறோம் பாருங்க. சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிப்போம். ஜனங்கள் அவள் அழைத்து கொண்டு போய் இஸ்ரேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை ஏழைகளாகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை, அல்லேலூயா. பாத்தீங்களா என்ன செய்ய போறாரு கர்த்தர் நம்மள? சொல்லுங்க வசனம் நல்லா கவனிக்கலையா? மறுபடியும் ஒரு முறை வாசிமா. ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். சரி, இஸ்ரவேல் வம்சத்தார் இப்போ அவங்களை என்ன இடமோ அந்த இடத்துல போய் உட்கார வைக்கிறாங்க. எந்த இடம்? நம்மளுக்கெல்லாம் என்ன இடங்க? உங்களுக்கெல்லாம் என்ன இடம் வேணுங்க? கர்த்தருடைய வருகையில எப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு வேணும்? வாயத்திற்கு தான் சொல்லுங்களேன். பரலோகத்துல கர்த்தர் கொண்டு போனா போதும். அல்லேலூயா. ஒரு அம்மா கேட்டாங்க, கர்த்தாவே பரலோகத்துல அந்த வாச கதவு பக்கத்துல இந்த மூலையில் ஒரு இடம் கிடைச்சா போதும் ஆண்டவரே. பிச்சைக்காரத்தனம் இல்லையா? கதவு ஓரத்துல, கதவு மூலையில, பரலோகத்திலே கதவு மூலையில் ஒரு இடம் கிடைச்சா போதும் ஆண்டவரே. தாழ்மை இருக்கணும். அது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான தாழ்மை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே பார்த்து ரொம்ப துக்கப்பட்டிருப்பாரு. அடைச்சி எத்தனை சொன்னாலும் போதிச்சாலும் அறிவில்லாத ஜனமா இருக்குதேன்னு சொல்லி கர்த்தர் துக்கப்பட்டிருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஸ்தானத்திலே கொண்டு வைக்க போகிறார். அது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா பைபிள்ல சொல்றார் நம்முடைய ராஜான்னு சொல்லி இருக்கிறார்.
நம்மளை நீதிபதினு சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீதிபதி ஸ்தானம் எவ்வளவு பெருசு. இன்னைக்கு ஜட்ஜு கோர்ட்டு போய் பார்த்துருக்கீங்களா? கோர்ட்டு பார்த்துருக்கீங்களா? கோர்ட்டில் ஜட்ஜு கொண்ட இடம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அப்படியே உட்காந்துருப்பாங்க, முன்னால் வக்கீலாக இருப்பாங்க. இவனுக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க ஜட்ஜு, என்ன ஆயிரு சொல்லுங்க? அவ்வளோதான், தூக்கு தண்டனை தான். ஸ்தோத்திரம். வக்கீல் வந்து வாதாடுவாங்க, வாயை மூடி இவனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு அவனை வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அப்போ ஜட்ஜுக்கு அத்தனை அதிகாரம். அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? ஜட்ஜுக்கு நிறைய அதிகாரம். அந்த சீட்ல உட்கார்ந்த போது அதிகாரம் அதிகம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஒருவரும் கர்த்தர் என்ன செய்ய போறார்? அம்மா அம்மா பாட்டியம்மா, நமக்கெல்லாம் வயசாகி போடுது, படிக்கல. ஆனா உங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அந்த நீதிபதி ஸ்தானத்தில் உட்கார வைக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆமென். நீதிபதி ஸ்தானத்தில் உட்கார வைக்க போகிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாக 1000 வருஷம் உலகத்தை ஆட்சி செய்ய போகிறார். நீங்க தான் ஆட்சி செய்ய போறீங்க. நீங்க குடிமக்களா இல்ல. இன்னைக்கு எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆட்சி செய்யறாங்க இல்லையா? கலெக்டர் ஆட்சி செய்யறாங்க இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. நாம முழு உலகத்தை 1000 வருடம் ஆட்சி செய்ய போகிறோம். அந்த ஸ்தானத்தை கொண்டு வந்து வைத்து, பிறகு படிக்கலாம், ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்து இஸ்ரவேல் வம்சத்தார் ஆமென் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும். ஆமா, தேவனுடைய தேசத்துல. நல்ல, இதுதான் ரொம்ப முக்கியம். அது தேசம் யாருடைய தேசம்? என்னுடைய தேசம். சொல்லுங்க, என்னுடைய தேசம். என்னுடைய தேசத்துல என்ன என்னவா மாத்தினாங்களாம்? வேலைக்காரங்களா ஆயிட்டோம். ஐயோ, எவ்வளவு துக்கம் இல்லையா? எவ்வளவு துக்கம். அப்படின்னா வேலைக்காரனா அடிமைன்னு அர்த்தம். ஒரு வீட்டில் வேலைக்காரி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அந்த பிள்ளை இருக்கா பார்த்தீங்களா, வாலி பிள்ளை இருப்பா. ஏய் இங்க வா. அந்த வேலைக்காரி வயசு ஒரு 40 இருக்கும், அல்லது 30ன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 30 வயசு உள்ள வேலைக்காரி சகோதரிய அந்த வாலி பிள்ளை 12 வயசு பிள்ளை என்ன செய்ய? ஏய் இங்க வா, போடி, ஒரு டீ கொண்டு வாடி அப்படின்னு சொல்லுமா சொல்லாதா? சொல்ல மாட்டாளா? கண்டிப்பா சொல்லுவா. இந்த 30 வயசுக்கார வேலைக்கார சகோதரி என்ன செய்யணும்? பேசாம போய் டீ போட்டு கொண்டு வந்து அந்த பிள்ளைகிட்ட, அம்மா இந்தாங்க அம்மா. எப்படி கொடுக்கணும்? இந்தா குடி அப்படின்னு கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்கணும்? அம்மா இந்தாங்க அம்மா. அதுக்கு பேர் என்னது? அடிமைத்தனம். என்னத்தனம்? அடிமைத்தனம். சொந்த வீட்டில் இப்படிப்பட்ட வேலைக்காரங்களா இருந்தா எவ்வளவு கேவலம். இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வீட்டில், சொந்த வீட்டில், உங்க உரிமையான வீட்டில், உங்க குடும்பத்தில் இன்னைக்கு நீங்க அடிமையிலா இருக்கிறீங்க. யாரும் அடிமைப்படுத்த பிசாசு. சொந்த வீட்டில் சாத்தான் உங்களை அடிமைப்படுத்த வச்சிருக்கிறான். பாருங்க, வேலைக்காரர்களாகவும் படிக்கலாம், வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்கள். உங்களை எவன் சிறையாக்கினானோ, ஏன் யார் இந்த நிலைமையை கொண்டு வந்தானோ, எந்த பிசாசு இந்த அடிமை வாழ்க்கையை கொண்டு வந்தானோ, உங்களை எந்த பிசாசு உங்களை சொந்த வீட்டிலே உங்களை வேலைக்காரனாக மாத்தினானோ அவனை சிறையாக்கி. அல்லேலூயா. இப்ப அந்த பிசாசை நீங்க சிறையாக்குறீங்க. ஆமென். உங்களை ஜெயில போட்டவனை நீங்க ஜெயில போடுறீங்க. உங்களை அடிமைப்படுத்தின பிசாசை நீங்க என்ன பண்றீங்க? அடிமைப்படுத்துறீங்க. ஆமென். இது கர்த்தர் கொடுத்த அதிகாரம், இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரம். அவருக்கு பிரியமாய் நடந்தால் தேவன் தருகிற பயங்கரமான அதிகாரம். அல்லேலூயா. ஓ ஆமென். இது நம்ம வீட்டில் சீக்கிரம் நடக்கட்டும். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடப்பதாக. ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் நடப்பதாக. பரிசுத்தமான சியோன் குடும்பத்தை சேர்ந்த தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையே, உடைய குடும்பத்தில் இப்பொழுது அவ்விதமான சம்பவம் நடப்பதாக. உங்களை ஜெயில போட்டு அடிமைப்படுத்தின நுகத்தை போட்டு உடைய கரங்களில வைத்து உங்களை எல்லாம் அடிமைப்படுத்தினானே, அந்த சாத்தானை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தை அடிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சிறையாக்கி அவர்கள் தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். ஆமென். என்ன அருமையான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் பைபிள் என்னைக்காவது படிச்சிருக்கிறோமா? எவ்வளவு அருமையான வார்த்தையில கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அடிமையாக்கின சாத்தானை நாம அடிமையாக்கணும். நம்ம கேவலப்படுத்தின பிசாசை நாம அவனை அடிமைப்படுத்தணும். கர்த்தருடைய பிள்ளையே, 4 பேர் முன்னால நாக்க புடுங்கிட்டு சாகர மாதிரி 4 கேள்வி கேட்க வச்ச பிசாச ஸ்தோத்திரம் என்ன பண்ணணும்? அடிமையாக்க வேணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவனை அது மாத்திரமல்ல, மறுபடியும் அவனை என்ன செய்யணும்? அவனை ஒடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஒடுக்குதல் அப்படின்னா எப்படிங்க? எப்படி நான் ஒடுக்கல் என்ன? மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து விட்டா எப்படி இருக்கணும்? இந்த குத்து விட்ட இந்த இடமெல்லாம் என்ன ஆயிரும்? இந்த பக்கம் வந்துடணும். இந்த பக்கம் கூட்டாங்கன்னா வீடு முகமெல்லாம் என்ன ஆயிரும்? இப்படி சப்பி போயிடணும். அதான ஒடுக்குதல். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நெஞ்சு நல்லா விரிஞ்சிருக்குது, இந்த பக்கம் ஒரு அழுத்து, அந்த பக்கம் அழுத்து, அப்படியே ஒடுங்கணும். சாத்தான் அப்படி ஒடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அருமையானவர்களே, பயங்கரமாய் அவனை நம்ம ஒடுக்கணும். இன்னைக்கு அவ்வளவு காரியங்களை பிசாசு செய்திருக்கிறான். அதான் கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றது இல்லை? நாம நீதிமொழி படிப்போம், அப்புறம் சங்கீதம் படிப்போம், அவ்வளவுதான். இந்த நீதிமொழி சங்கீதத்தை மாறி மாறி படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுலயும் இருக்கிறது நிறைய சத்தியம் இருக்கு, அதையும் பார்க்கறது இல்லை, அந்த வசனங்களையும் படிக்கிறது கிடையாது. வேதத்தில் தேவன் அநேக அற்புதமான வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? ஆகவே தேவன் இந்த அதிகாரத்தை தந்து அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். எரேமியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அங்கேயும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 28ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஹல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவராகிய தேவன் இவ்விதமான ஒரு உயர்வை, விடுதலை கர்த்தர் நமக்கு தருகிறார். என்னைக்கு சாத்தான் ஒடுக்கப்படுகிறானோ, என்னைக்கு நம்மை அடிமைப்படுத்துகிற சாத்தான், கர்த்தர் சொன்னீங்க இயேசு கிறிஸ்துவாய் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை கட்டி ஒழித்து போடுகிறீர்களோ, அப்பதான் உங்களுக்கு ஒரு உயர்வு, அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்காம என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் கடனை அடைத்து விடும் ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே, என்னை உயர்த்தி என்றைக்கு ஆஸ்வதிக்க போகிறீர் ஐயா, என் குடும்பத்தை என்னைக்கு மேன்மடைய செய்ய போகிறீர், கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம அடிமைப்படுத்தின பிசாசை, நம்ம இந்த நிலையில கொண்டு வைத்த கடன்கார குடும்பத்தை மாத்தின அந்த பிசாசை முதல்ல என்ன பண்ணணும்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தினால அவனை அடிச்சு நொறுக்கணும். அவன் நொறுக்கி போட்ட பிறகுதான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென். அதுவரையிலும் ஆசீர்வாதம் வர முடியாது. வாசிக்கலாம். எரேமியா 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சொல்லுகிறது என்னவென்றால், பாபிலோனின் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். ஆமென். பாபிலோன் ராஜாவுடைய நுகத்தை முறிச்சேன். பாபிலோன் என்ன? பாபிலோனுக்கு போகலாம். பாபிலோன் நீங்க பண்ண பாபிலோன் இல்ல, அது ஈராக் தேசமாக இருக்கிறது. ஈராக் தேசமாக இருக்கிறது பாபிலோன். ஈராக்னா யார் ஞாபகம் வரணும்? ஈராக்னு யார் வரணும்? சதாம் ஹுசேன் என்ற ஒரு ஜனாதிபதியோட ஞாபகம் வரணும். சதாம் ஹுசேன் என்ன தெரியுமா? முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய விரும்பினான். அந்த முஸ்லிம் ராஜா முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும் விரும்பினான். அவன் ஆட்சிக்கு வந்த பொழுது என்ன பண்ணான் தெரியுங்களா? பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் அவனுடைய அரண்மனையில் அவனுடைய ராணுவ வீரர்கள் எப்படி இருப்பார்களோ அதே போல சதாம் ஹுசேனுடைய ராணுவத்தை விட எல்லாரும் உடையணிய வைத்தான். ஈராக்கில் இருக்கிற கர்த்தருடைய ஸ்தோத்திரம் அந்த பட்டணம் முழுவதுமாக அல்லேலூயா அன்னைக்கு இருந்த பாபிலோனை போல அலங்கரித்தான். பாபிலோனை நாடை போல கொண்டு வந்து அலங்காரம் பண்ணி என்ன செய்கிறான்? ராணுவ வீரர்களை அணிவகுப்பு நடத்துகிறான். நேபுகாத் நேச்சார் அணிவகுப்பு நடத்தினால் என்ன செய்வார்? அதே போலதான் இருந்தது. ஆயுதங்கள் போட்டிருந்த டிரெஸ், நாட்டு அமைப்பில் அப்படிதான் செய்தான். அப்பொழுது அவன் சொன்னான், நான் நேபுகாத் நேச்சார் என்ற ராஜாவுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது என்று அவன் சொன்னான். சதாம் ஹுசேன் என்ன சொன்னான்? நேபுகாத் நேச்சாருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது என்று சொன்னான். என்ன பயங்கரம் இல்லையா? அப்ப அந்த பாபிலோனின் ஆவி எவ்வளவு பயங்கர ஆவின்னு பாருங்க. பாபிலோன் தேசத்துடைய ஆவி நிறைய பேர் நினைக்கிற மாதிரி நினைக்க மாட்டோம். இதோ பாபில் அவன் செத்து போயிட்டான், நேபுகாத்நேச்சார் செத்து போயிட்டான், ஆகாசம் இருந்து அவனும் செத்து போயிட்டான், எல்லாம் செத்து போயிட்டான். செத்தலாம். அந்த ஆவி அங்கதான் இருக்கு. அந்த ஆவியில் இன்னைக்கும் கர்த்தர் எவ்வளவு வேலை செய்யறது தெரியுமா உங்களுக்கு? பாபிலோன் என்று சொன்னாலே விபச்சார மார்க்கம், பாபிலோன் என்று சொன்னாலே அருவருப்பான மார்க்கம். நம்முடைய சபையில் நிறைய முறை பாபிலோனை பற்றி சொல்லி இருக்கிறேன். இந்த பாபிலோன் இன்னைக்கு அநேக மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையா, உங்களுடைய குடும்பத்திலே பாபிலோனின் ஆவி இருந்து உங்களை அடிமைப்படுத்துகிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, பாபிலோனின் ஆவி நம்முடைய குடும்பத்தை அடிமைப்படுத்தி கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பாபிலோனின் ஆவி பல விதத்தில் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பாபிலோனின் ஆவி பல வகையில் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. மறந்து விடாதிருங்கள்.
மறந்து விடாதிருங்கள். பாபிலோன் என்ற மார்க்கம் கடைசியில தனக்கு கொஞ்ச காலம் முன்பு அறிந்த பிசாசானவன் இந்த பாபிலோனின் ஆவிகளெல்லாம் கட்டவிழ்த்து விட்டு, ஸ்தோத்திரம், இன்னைக்கு உலகெங்கிலும் கிரியை செய்யறது எங்கே? கிறிஸ்தவ குடும்பம் எங்கே? கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் யார்? இயேசு கிறிஸ்துவை தொழுகிற பிள்ளைகள் யார்? இந்த குடும்பம் எல்லாம் அனுப்பி இந்த ஆவிகள் எல்லாமே குடும்பத்தை சுற்றி வளைத்து போட்டு கொண்டிருக்கிறது. அவர்களை தீட்டுப்படுத்தி கரைப்படுத்தி நரகத்து போவதற்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அவளையும் இந்த ஆவிகள் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தேவன் கிருபையாய் இறக்க வைத்த தம்முடைய பரிசுத்தமாய் காத்து நடக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் எரேமியா 28 வசனத்தின்படி அல்லேலூயா, பாபிலோனின் ஹalleluya அந்த ராஜாவுடைய ஆவியை கர்த்தர் சொல்லுங்க முறிக்கிறார். அல்லேலூயா, அந்த ஆவியை கர்த்தர் முறிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் அது நடக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். பரலோகத்துக்கு போக வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை தாறுமாறு பண்ணி நரகத்துக்கு கூட்டி கொண்டு போகிற இந்த பாபிலோன் ஆவியை கர்த்தராம் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தினாலே முறித்து போட வேண்டும். அந்த நுகம் முறிக்கணும். ஆமென். என்ன நல்லா இருக்கு ஆவியில் வேலை செய்துறீங்களா? நிறைய இந்த அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆவிகள் பல வகையில் இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. பல காரியங்களை இந்த ஆவிகள் நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. பல காரியங்களை செய்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆவிகள் பல போராட்டங்களை நமக்குள்ளாக செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எரேமியா 30 வசனம் கூட வாசிக்கிறோம். எரேமியா 30 8 வாசிக்கலாம். ஆமென், 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 ஆமென். நாளில் ஆமென் கழுத்தின் மேல் இராதபடிக்கு ஆமென் உன் கட்டுகள் அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. என்ன பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு புரியலங்க. கழுத்து மேல நுகத்தை போட்டுக்கிறான் பிசாசு. எப்படி உங்களை அடிமைப்படுத்துகிறான் சொல்லுங்க. வெளியே யாருக்கும் தெரியல. கழுத்துல கட்டு, கழுத்து மேல கட்டு வச்சிருக்கிறான். கழுத்து மேல நுகை தூக்கி போட்டு பிறகு என்ன செய்யறான்? கட்டி வச்சிருக்கிறான். எங்க கட்டி வச்சிருக்கிறான்? ஆமென். ஒரு 10 வருஷம் முன்னால் எல்லாமே எல்லா கையெல்லாம் சும்மா தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் எந்த நாட்டில் எந்த தேசத்தில் போனாலும் ஆண்கள் பெண்களை கையை பார்த்தா கையெல்லாம் எப்படி இருக்குது? கயிறு நிறைய கயிறு கட்டி இருக்கிறாங்க இல்லையா? ஏன் கட்டியிருக்கிறாங்க தெரியாது. ஏன்? நரகத்து போகணுமில்ல, நரகத்து போறதுக்கு அடையாளம் போடணுமில்ல. அதுதான் சாத்த கட்டு போட்டு கட்டி வச்சிருக்கிறான். இந்த கட்டுகளை கர்த்தர் என்ன செய்யணும்? அறுப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். யாரு கட்டை கர்த்தர் அறுத்தார் அவங்க என்ன செய்வாங்க? பரலோகம் போவாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை யாரும் கையில கட்டு கயிறு கட்ட இடம் கொடுக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சர் இருக்கிறாளா? எவனும் தெரியல. அந்த டீச்சர் என்ன சொல்லியிருக்கிறா? எல்லா காலில் என்ன பண்ணுமா? கயிறு கட்டணுமா. நம்ம சபைக்கு வந்த பிள்ளைகள் கூட கட்டியிருந்தாங்க. புடிச்சு சத்தம் போட்டு எல்லாத்தையும் உடனே அருன்னு சொல்லி அப்போ அறுக்க வச்சேன். ஐயா இல்லைங்க ஐயா, எங்க டீச்சர் சொன்னாங்க. டீச்சர் சொன்னாத்த எவா சொன்னாத்த என்ன? அவரு கயிற. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு பிசாசின் ஆவி, எல்லாம் ஒரு கட்டுகள், எல்லா விதமான ஒரு அடிமைப்படுத்துற ஒரு பிசாசின் ஆவிகள். வசனத்தை படிச்சீங்களா இல்லையா? வசனத்தை படிச்சீங்களா இல்லையா? இப்ப நான் என் சுயமா சொல்றேன்னா தேவனுடைய வசனத்தில் இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் அறுப்பேன் என்று சொல்லுகிறார். கழுத்தின் மேல போடப்பட்ட நுகத்தை கர்த்தர் முறிப்பேன் என்கிறார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணுங்க. இப்படி எல்லாம் இருந்து வாழ்ந்து பாருங்க. வாழ்க்கை எப்படி ஒரு சமாதானமா இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு அருமையாய் வாழ்க்கை கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் வருமுன்னதாக கழுத்தில் உள்ள ஆமென் நுகம் உடைக்கப்படணும். கைகள் கால்களை கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் அறுக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சித்தம் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இந்த சத்தியில் அறிந்து கொள்ள கர்த்தர் நடத்தட்டும். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையை இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட இருந்து அல்லேலூயா தேல் போன்ற சாத்தானின் ஆவி, நட்டுவாக்கிலி போன்ற பிசாசின் ஆவி நம்முடைய குடும்பத்தில் கிரியை செய்யாதபடி தேவன் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise